ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்தில் இது 44வது எபிசோட். போன எபிசோட்ல ராகவேந்திர சுவாமி மதுரைக்கு விஜயம் செய்து அங்கு வந்த பண்டிதர்களை எல்லாம் வாதத்தில் வென்று நீலகண்ட தீட்சிதர் கேட்ட சில பூர்வமீமாம்சம் சந்தேகங்களுக்கெல்லாம் அவர் விளக்கம் தந்து தானிலே பாட்டசங்கர நூலை காண்பிக்கிறார். அதை பார்த்த நீலகண்ட ஆச்சரியப்பட்டு இவருடைய புலமையும் ஞானத்தையும் அறிந்து சிலாகித்து அந்த பாட்டசங்கர நூலை யானை மேலே அம்பாரியில வைத்து நகர்வுணர்வு செய்து ராகவேந்திர சுவாமி கௌரவப்படுத்தி அங்கிருந்து அவர்களை வெளியே அனுப்பி வைக்கிறார்கள். மதுரையிலிருந்து புறப்பட்ட ராகவேந்திர சுவாமி ஸ்ரீரங்கம் வந்து சேர்கிறார். ஸ்ரீரங்கத்தில் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் உற்சாகமான வரவேற்பு. ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகவேந்திர சுவாமியுடைய பூர்வாசிரம தாயாரான கோபிகா அம்பாள் வாழ்ந்த ஊர் அது. அங்கேதான் இருந்தாங்க. திருமணத்துக்கு முன்னால் அங்கேதான் அவங்க அந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்புறம் திருமணமானவர் தான் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்தாங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில். அங்கே வந்து ரங்கநாதர் தரிசனம் செய்துவிட்டு அங்கே வந்து சாதுர்க மாச விரதம் அங்கே தங்கி 4 மாதம் இருக்கலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணார். அப்போ அங்கே நிறைய பாடப்பிரவச்சனங்கள், அதாவது பிரமாண பத்ததி, தாத்பரிய சந்திரிகா, அது இல்லாமல் இந்த பிரகரணாஸ், தசோபனிஷத் பாஷ்யங்கள், பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், ரிக்பாஷ்யம், அனுவியாக்கியானா, நியாயசுதானுடைய கமெண்ட்ரி, அதை பற்றி ஒரு நியாயசுதா பற்றி டீச்சிங், அது இல்லாமல் நியாயாமிருதா, தர்க்க தாண்டவம் என்ற வியாசராவுடைய கிரந்தங்கள், இது எல்லாத்தையும் அவர் வந்து ரெகுலராக கிளாஸில் பாடங்கள் நடத்திட்டு இருக்கார். நிறைய சஜ்ஜனங்கள் அவ்வளவு பேர் ஆர்வத்தோடு அந்த அவருடைய லெக்சர்களுக்கும் வகுப்புகளுக்கும் வந்து அட்டன் பண்ணி பாக்கியம் பெற்றார்கள். ராகவேந்திர சுவாமி சதுர்மாசம் முடிஞ்சோன்னா முதல்ல போகலாம் கிளம்பலாம் தீர்மானம். ஏதோ மறுபடியும் அவருக்கு தோணுச்சு இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுமார் 6 மாதங்களுக்கு மேல் ஸ்ரீரங்கத்தில் தங்கி இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10-11 மாசங்கள் அங்கே தங்கி இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அங்கிருந்து ரங்கநாதரிடம் விடைபெற்று அந்த காலத்தில் பானாவரம் என்று அழைக்கப்பட்ட வெள்ளூருக்கு வருகிறார். வெள்ளூர்ல அப்ப வந்து கர்நாடக சாம்ராஜ்யத்துக்கு தலைநகராக இருந்தது. அப்ப வெங்கடபதி ராஜு முடிஞ்ச அவருடைய ஆட்சி முடிஞ்சு ராமதேவராயருங்கிறதா ஆட்சி பொறுப்பில் இருக்கார் வெள்ளூர்ல. அவர் ராகவேந்திர சுவாமி அந்த ஊருக்கு வராதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரு நல்ல ஞானமான, அவர் நிறைய கல்விகள் சிறந்தவராக இருந்தார். அது வந்து இவருடைய ராகவேந்திர சுவாமியுடைய பெருமை. தஞ்சாவூரிலே அந்த பஞ்சத்தை போக்கிய விதம், மதுரையில் அவருக்கு நடந்த மரியாதைகள், யானை மேல அம்பாரியில் வைத்து கிரந்தங்கள் எழுதி போன சமாச்சாரம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி மகிமை இல்லாமல் அந்த அரசர் தெரிஞ்சதுனாலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அவரை அரண்மனையிலே தங்கி வைக்கிறார். அப்போ எங்க போனாலும் இவங்கெல்லாம் போனா கண்டிப்பா வித்வத் சபை இருக்கும். அந்த இடத்துல வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கும். ஆன்மீக வாக்குவாதங்கள்லாம், வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கும். அந்த ஊர்ல வந்து நிறைய பண்டிதர்கள் இருந்தாலும் அத்வைத பண்டிதர், சைவ பண்டிதர்கள் 2 பேர், பைரவ பட்டர், வீரபட்டர் என்று 2 பேர் இருந்தாங்க. சிங்கம் மாற அவங்க 2 பேரும். அத்வைதத்துல வந்து அவங்க 2 பேர் கரை கண்டவர்கள். இதுவரை அவங்க தோத்து போனதே கிடையாது. அவங்க நினைச்சாங்க, சரி நமக்கு சரியான ஒரு போட்டிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னைக்கு அவரோட நம்ம போட்டி ஜெயிச்சிட போறோம்னு சொல்லிட்டு பைரவ பட்டரும் வீரபட்டரும் தீர்மானித்து அரசனோட அனுமதியோட ராகவேந்திரோட வாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா கோபத்தோட அவனு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ராகவேந்திர எதுக்கும் கவலையப்படல, அமைதியா சிரித்த முகத்தோடு ரொம்ப எளிமையான அவருடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறார். அவர்களால இதுக்கு மேல பேச முடியல. அவங்க ஆரவாரம் பண்றாங்களே வெளியே விஷயம் அவங்ககிட்ட ஸ்டஃப் கம்மி. இவருடைய வாதத்தை எதிர்த்து திருப்பி அவங்களால பேச முடியாத அளவுக்கு இவருடைய வாதங்கள் ஆணித்தரமா இருந்து அதுக்குண்டான பிரமாணங்கள் அவ்வளவு கரெக்டா கொடுத்துட்டு இருந்தார் ராகவேந்திர சுவாமிகள். அவங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, என்னென்னவோ இது மாதிரிலாம் அவங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க. விடல, அவங்களும் கடைசியிலும் போராடி பார்த்திருக்காங்க. ஏன்னா அவர்கள் இதுவரையிலும் தோத்ததே இல்லை. இப்ப தோக்குறத அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதினார்கள். இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல அந்த இது நடந்து, வாதங்கள் நடந்து முடிவிலே ராகவேந்திர சுவாமி வெற்றிவர் என்று மத்தியஸ்தர்கள் தீர்ப்பு கூறிவிட்டார்கள். பைரவபட்டர் உடனே ராகவேந்திர சுவாமி காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுகிறார். பைரவபட்டரையும் வீரபட்டரையும் ராகவேந்திர சுவாமிகள் கௌரவப்படுத்தி அவர்களுக்கு வந்து தக்க சன்மானங்கள் கொடுத்து அவர்களை பாராட்டி அனுப்புகிறார். அதானே ராகவேந்திர சுவாமியுடைய குணம். ஸ்ரீமண்டத்திலே எப்பவுமே விஜயேந்திரர் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு, சுதீந்திர பிடிதா பண்ணியிருக்காரு, ராகவேந்திர சுவாமியும் அதே மாதிரி தான் பண்றாரு. அப்படி அவங்க வெள்ளூர் இருந்து அவங்க அப்படி இருந்துட்டு அங்கிருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு
நிறைய அதனுடைய அந்த ராஜா பார்த்து இவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தானங்கள்லாம் பண்ற கிராமங்கள், தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், அப்புறம் மறுபடியும் ஹாரங்கள், ரத்னஹாரங்கள், இந்த மாதிரி நிறைய அவருக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவப்படுத்தி அங்கிருந்து அவர் வரும்போது அவர் அங்கிருந்து கிளம்பி தட்சிண கர்நாடகா ஏலைக்கு வருகிறார். வெள்ளூர்ந்து தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து இப்ப கர்நாடகாவுடைய தெற்கு பகுதிக்கு வந்து விட்டார். இங்க முதல்ல வந்தோம்னா விஷ்ணுமங்கலம்ங்கிற இடத்துக்கு தான் அங்க வர்றார். அந்த தட்சிண கர்நாடகத்துல அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு சுப்பிரமணிய கஷேத்திராக்கு வருகிறார். சுப்பிரமணிய கஷேத்திராவில் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே 2-3 நாட்கள் தங்கியிருந்து பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் உபதேசங்கள், மந்திர முத்திரா தாரணங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் உடுப்பிக்கு வந்து சேர்றார். அவருடைய ரொம்ப பிடித்த இடம், ஏன்னா துவைத சித்தாந்தம் பிறந்த இடம் உடுப்பி. அவருடைய ஆச்சாரியர் மத்வர் வாழ்ந்த இடம். அவர் பிரதர்ஷனா உடுப்பி கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அதனால உடுப்பி கிருஷ்ணர் ரொம்ப பிரியமான சுவாமி. அதனால ஒரு ஆர்வம், உடுப்பிக்கு வர்றாங்கனால ஒரு ஆர்வத்தோட சந்தோஷமா உடுப்பிக்கு வந்து அங்க சுமார் 1 வருஷ காலம் ராகவேந்திர சுவாமி உடுப்பி கஷேத்திரத்தில் தங்கியிருக்கிறார். ராகவேந்திர சுவாமி உடுப்பிக்கு வந்தபோது அப்பொழுது அந்த பரியாயத்தில் இருந்தவங்க, பரியாய சுவாமிகளா இருந்தவர் சோதய மடத்தினுடைய சுவாமிகள். அதாவது உடுப்பியில 8 மடங்கள்னு இருக்கு. அந்த 8 மடங்கள்ல ஒவ்வொரு மடமும் 2 வருஷங்கள் அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும். அந்த 8 மடத்தில் இருக்கிற சுவாமிகள் தான் அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும், வேற யாரும் பண்ண முடியாது. வேற மத்வ மடத்தில் தோன்ற மற்ற பிடாசீர்கள் இருந்தா கூட அவங்க கிருஷ்ணர் பூஜை பண்ண முடியாது. இந்த 8 மடங்கள் உள்ள இந்த யதீஸ்வரர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. மத்வாச்சாரிய காலத்துல 2 மாசங்கள் அவர்கள் பூஜை பண்ண சைக்கிளிக்கல்ல. இன்னைக்கு 2 மாசம், அப்புறம் இன்னொரு மடம், அந்த மாதிரி 8 மடமும் 2 மாசம் பண்ணிட்டு இருந்தது. அதனால அவங்களுக்கு வெளியூர்லாம் சேர்ந்து தர்ம பிரச்சாரம், சித்தாந்த பிரச்சாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையை பார்த்த உடனே வாதிராஜர் அந்த 2 மாசங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு பரியாயம் மாத்தினாங்க. சோ இப்ப 2 வருஷம் முடிச்சுன்னா அடுத்து 14 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அடுத்த சைக்கிள் வரும். அதனால இந்த 14 வருஷங்கள் இந்த யதீஸ்வரர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று தர்ம பிரச்சாரம் செய்து, ஞான பிரச்சாரம் செய்து, எல்லா சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசங்கள் பண்ணி அவங்க திரும்பி வர முடியும். அதுக்காக அந்த இதை மாத்தினார். அப்பேற்பட்ட இப்ப இந்த 2 வருஷத்துல வரக்கூடியவர் சோதய மடத்தினுடைய சுவாமிகள். அப்ப பரியாயத்தில் இருக்கார். ராகவேந்திர சுவாமி வராருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பூர்ண மரியாதை அளித்து அவரை வரவழைத்து அவரை தங்க பல்லக்கிலே அமர செய்து ஸ்ரீமடத்துக்கு, கிருஷ்ண மடத்துக்கு அழைத்து வருகிறார்கள். இதுக்கு முன்னால் என்ன, அந்த உடுப்பி கோயில பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அந்த பேக் சைடு மெயின் என்ட்ரன்ஸ்ல சுவாமி முதுகப்பாட்டு இருக்கும். அந்த அந்த பின்பக்கத்துல ஒரு கணக்கன கிண்டின்னு ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியாக தான் சுவாமி எல்லாரும் மற்றவங்களும் தரிசனம் பண்ணும். அதுக்கு நேர் ஏத்தாப்புல, அதுக்கு ஏத்தாப்புல வாதிராஜா பீரியட்ல ராகவேந்திர மடத்துக்கு விஜயேந்திரருக்கு ஒரு இடத்தை தானமாக கொடுக்கிறார். அந்த இடத்துல ராகவேந்திர மடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சுவாமிகள் ராகவேந்திர சுவாமி வராதுன்னா அந்த மடத்தை சுத்தம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணி சுவாமிகள் தங்குறது எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க. கிருஷ்ண மடத்துக்கு சுவாமிகள் வந்தோம்னா அவர் தங்க பல்லக்கிலே ஏற்றி அவரை அமர செய்து அவரை தூக்கிட்டு கிருஷ்ண மடத்துக்கு பக்கத்துல இறக்கி விடுறாங்க. கிருஷ்ண மடத்திலே வாசல்ல மீண்டும் அந்த பரியாய சுவாமிகள், சோதய மட சுவாமிகள் அவருக்கு வரவேற்பு அளித்து அவரை ஆலிங்கனம் பண்ணி அவருக்கு மாலை மரியாதை செய்து கிருஷ்ணருடைய சன்னிதானத்துக்குள்ள அழைத்து சென்று கிருஷ்ணரை தரிசனம் தெரிவிக்கிறார். அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே ராகவேந்திர அப்படியே மெய்மறந்து அப்படியே நிற்கிறார். கண்ணில் தண்ணி, அவர் அப்படியே மெய்மறந்து இருக்கிறார். மெய் செலுத்து அப்படியே பக்தியோடு பார்த்து கண்ணில் தண்ணி வருது. நிறைய வேத மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். அந்த பக்தியை பார்க்கறதுக்கு ஜனங்க கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு இதா இருக்கு. அப்புறம் ஒரு நேரம் தன் நிலைமைக்கு உடனே அவர் சுவாமிகிட்ட சொல்றாரு, நான் உடுப்பியில கொஞ்ச நாள் தங்கி இருக்கலான் இருக்கேன் நானு, நீங்க அது அனுமதி கொடுக்கணும்னு கேட்டபோது அவர் சோதயமன் சொன்னார், சுவாமி நீங்க மகா பிரிவா, துவைத சித்தாந்த பிரதிஷ்டாபனம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பெருமைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்தது நாங்கள் செய்த புண்ணியம். நீங்கள் எத்தனை நாட்களில் எத்தனை வருஷங்கள் தங்கினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நாங்கள் கண்டிப்பா செய்து தரோம் சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணருக்கு அணிவித்த துளசி மாலை அவருக்கு அணிவித்து, ஷால் அணிவித்து சபா மண்டபத்துக்கு, மடத்தில் உள்ள சபா மண்டபத்துக்கு அழைத்து 2 பேர் வராங்க. இங்க பார்த்தா ஏகப்பட்ட பக்தர்கள் இவங்களை தரிசனத்துக்காக ஜெயகோஷம் பண்ணி இவருடைய உரையை கேட்பது, ராகவேந்திர உரையை கேட்பது எல்லாரும் காத்திருக்கிறார்கள்.
அப்படி வந்து அந்த இடத்துல ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்துல தங்கியிருந்து எல்லாருக்கும் உபதேசங்கள் பண்ணி அவங்களுடைய மடத்துக்கு வந்து அங்கே அவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறார். உடுப்பியிலே தங்கியிருந்த போது அடுத்த நாள் ஒரு சப்தரதோத்சவம் மடத்தில் தீர்மானம், ஸ்ரீகிருஷ்ண மடத்தில் தீர்மானிக்கிறதுனால அந்த ஸ்ரீகிருஷ்ண மடத்துக்கு ராகவேந்திர தங்கள் மடத்தில் இருந்து நிறைய தங்கம், வெள்ளி, தங்க காசுகள், ரத்னஹாரங்கள், இது மாதிரி நிறைய கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் இவருடைய சரஸ்வதி தேவியினுடைய ஆணை அவருக்கு ஞாபகம் வருகிறது. உடுப்பியில நிறைய கிரந்தங்கள் ஏற்றணும் அப்படின்னு தீர்மானம். ஏன்னா கும்பகோணத்தில் ஏற்று வரும், வெளியில ஆலூர் இடத்துக்கு வந்து ஒரு 2 கிரந்தங்கள் எழுதினாலும் தெரிகிறது. அதுக்கு அடுத்தாப்புல மறுபடியும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிரந்தம் இயற்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதனாலே உடுப்பியில் வந்து 1 வருஷ காலம் தங்கி இருந்தார். அந்த 1 வருஷ காலத்துல நிறைய கிரந்தங்கள் எழுதினார். அதுல வந்து மெயினாக வந்து முதல்ல தாத்பரிய சந்திரிகாண்டு வியாசராஜருடைய நூலுக்கு முதல் உரை எழுதணும்னு தீர்மானம் பண்றாரு. அப்போ உடனே அவர் தோணுது, முதல்ல பிரம்மசூத்திரத்துக்கு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் இதை எழுதினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு தந்திர தீபிகா என்ற நூலை இயற்றுகிறார். அதுவே மிகப்பெரிய எக்ஸலண்டான ஒரு நூலாக அமைந்தது. பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு மீனிங் எழுதியிருக்கார். அதுல தாத்பரிய தந்திர தீபிகால அது முடிச்சோன்னா அதுக்கப்புறம் நியாயமுக்தாவளிங்கிற நூலை எழுதுகிறார். 2மே ஒரு பெரிய ஐடியலா இருக்கு. இது 2 எழுதி முடிச்ச உடனே அவர் வந்து இந்த நியாய சுதா உரையை கம்ப்ளீட் பண்றார் உடுப்பில். அது சுதா பரிமளா. ஏன்னா சுதீந்திர தீர்த்தருக்கு பரிமளா கிரந்தம்னு பேர் வச்சார், சுதா பரிமளான்னு பேர் வச்சதுனால அது கம்ப்ளீட் ஆகாம இருந்தது. அதை வந்து உடுப்பியில வந்து அந்த சுதா பரிமளா கிரந்தத்தை அவர் நிறைவு செய்கிறார், கம்ப்ளீட். அது முடிச்சவரும் தாத்பரிய சிந்தரிகாந்த வியாசராஜருடைய நூலுக்கு, அது பிரம்மசூத்திரத்தை பற்றி ஒரு விளக்க உரை தான். அதுக்கு வந்து சந்திரியா பிரகாஷ் என்று அதுக்கு ஒரு கமெண்ட்ரி டிப்பணி எழுதி அதை நிறைவு செய்கிறார். இந்த மாதிரி 4 கிரந்தங்கள், உயர்ந்த கிரந்தங்கள், இந்த 4 கிரந்தங்களும் உடுப்பியில் வச்சு அவர் வந்து இயற்றியிருக்கிறார். அப்போ அந்த 1 வருஷ காலம் இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அவர் வந்து ஸ்ரீமடத்தின் தன்னுடைய மடத்தின் சார்பாக கலந்து கொண்டு கிருஷ்ண மடத்துக்கு நிறைய சேவைகள் செய்கிறார். அப்புறம் பாட பிரவச்சனங்கள் ரெகுலர் நடக்குது. அங்கெல்லாம் நிறைய படிச்ச வித்வாம்சர்கள் இந்த படிப்புக்கு ஹாஹான்னு காத்திருப்பாங்க. வித்தைக்கு அவ்வளவு ஆர்வம் கொடுத்தவர்கள் உடுப்பியில் இருக்க வாழ்டலாம். அதனால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவருடைய உரை கேட்பதற்கு இவருடைய வகுப்புகள் கிளாஸ் அட்மனுக்கு வருவாங்க. அது மாதிரி அவர் வந்து நிறைய கிரந்தங்களை எல்லாம் கற்றுத் தருகிறார். அதுல வந்து அவர் இந்த தாத்பரிய சந்திரிகாவும் நியாய சுதா 2ம் வந்து இந்த மாதிரி 10 முறை ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து சொல்லிக் கொடுத்து 10 முறை மங்களம் பண்றாரு. மங்களம் பண்றோம்னா அது வந்து அது அவ்வளவு டஃப்பான சமாச்சாரம். ஒரு நாள் 2 நாள் பண்ணக்கூடியல, மாச கணக்கில் இருக்கும். ஆனா அதை வந்து ஒரு 10 முறை தாத்பரிய சந்திரிகாவும் அப்புறம் நியாய சுதாவுக்கும் அவர் வந்து 10 முறை மங்களம் செய்திருக்காரு. 10 சைக்கிள் பாடம் சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு ஸ்பீடா சொல்லியிருக்கணும், எவ்வளவு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கணும். அந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய தரிசனம், ஏகாந்தத்திற்கும் போது அவர் கிடைக்கிற தரிசனம் பற்றி அடுத்த பகுதியிலேயே நம்ம பார்க்கலாம். உடுப்பியில் அவர் கிடைத்த பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம், கிருஷ்ணனுடைய தரிசனம். அப்போ அவர் என்ன பண்றாரு, தரிசனம் எப்படி கிடைச்சது, என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்படுதுங்கிறது அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து.